ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரான் ரைஸ், இறால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ அளவு இறால் வாங்கிட்டு அது நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இறாக்கு நடுவில் ஒரு மாதிரி நரம்பு மாதிரி ஒன்று போகும், அதுவுமே எடுத்தணும், இல்லைன்னா நரன்னு இருக்கும். சாப்பிடும்போது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ரைஸ் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு, அப்புறம் நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கிட்டு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுட்டு அது ஃப்ரை ஆனதும் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையுமே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது அந்த ராஸ்மெல் எல்லாம் போகணும். போன பிறகு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இது போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது எல்லாமே ஒன்றா மேஷ் ஆகிட்டு வரும்போது இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் காரம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதில் சிக்கன் மசாலா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த ப்ரான் கூட இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதெல்லாமே ஒரு பெரட்டிட்டு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு, நான் ஏற்கனவே உப்பு போட்டு ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம், பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம். நான் எனக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். வடித்த சாதத்தை எடுத்து இந்த ப்ரான் வந்து நல்லா வேகணும். தண்ணி எதுவும் விடக்கூடாது. அந்த ப்ரான் விடும்ல, அந்த தண்ணியிலே அது வேகணும். தட்டு மட்டும் போட்டு மூடி வச்சு அடி பிடிச்சிடாமல் கிண்டி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபைனலாக ப்ரான் நல்லா குக் ஆன பிறகு நான் எடுத்து வச்சுருக்க ரைஸ் வந்து இது கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இறக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான ப்ரான் ரைஸ் ரெடி. பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.